வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு பி ப்ரவுட் மம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சமையல் பகுதி தான். ஆனால் அதோடு சேர்த்து நாளைக்கு வர இருக்கிற திருவாதிரை நோன்பை பற்றின சில சந்தேகங்கள் இருக்குது. அதனால் நான் அதையும் சேர்த்தே நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரெசிபி மட்டும் இல்லாமல் திருவாதிரை சந்தேகங்களும் நான் இதில் நிவர்த்தி பண்ணலான் இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா களி செய்வோம். நம்ம சில பேர் திருவாதிரை அடையை சுவாமிக்கு படைக்கிற பழக்கம் இருக்குது. அது மாதிரி இந்த அடை ரெசிபி நான் இந்த சமயத்தில் கொடுத்தேன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்னென்னு பார்த்துருங்க. 1 கப்பு திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியே கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கோம். வரமிளகா ஒரு 15 வரமிளகா கிட்டே எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் 1 கப்பு அளவுக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஒரு பாதி மரவள்ளி கிழங்கு அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக சீவி வச்சுருக்கோம். மரவள்ளி கிழங்கு போட்டு அடை செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது உங்களுக்கு ஆடட் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு கிட்ட சின்ன சின்ன பூண்டாக எடுத்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது அரிசி மாவு ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்து ஊற வச்சு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறன்னு, அதாவது ரொம்ப சாஃப்டாக இட்லி மாவு கரைக்கிற பதம் மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு 2 சுத்துக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். அதுதான் இந்த அடமாவு பதம். அது அரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இந்த மரவள்ளி கிழங்கையும் ஊற வச்சுருக்க பருப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப குறன்னு அதையும் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகா, இந்த பெருஞ்சீரகம் இதையும் நம்ம வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். அப்படியே அரைச்சோன்னா நமக்கு சரியாக அரைப்படாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிளகாவை மட்டும் வறுத்து எடுத்துகிட்டு மேலே இருக்க காம்பெல்லாம் மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கும் தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ மாவு குவான்டிட்டி எடுக்கிறோமோ அது அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வதக்கிட்டு போட்டால் இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பச்சையாகவும் போடுவாங்க, பச்சையாகவும் போட்டுக்கலாம். அப்படியும் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு, வதக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடுவோம். வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு வதக்கிடலாம். இது ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் வதக்கணும், ரொம்ப நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. சும்மா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் மட்டும் மட்டும் போதும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ஆல் டுகெதர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தோசை மாதிரி நம்ம அடவாக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு பேன் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி. அடுத்தது இது பருப்பு 1-2 தான் அரைஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த மரவள்ளி கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மரவள்ளி கிழங்கு ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் அதையும் குறன்னு அரைச்சிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. நம்ம இந்த பவுடர் இது நம்ம கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இன்கேஸ் உரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கொத்தமல்லி, நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக நீர்க்கவும் இல்லாமல் அடவாக்குற பதத்துக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மெதுன்னு சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வேணும்னா ஓரளவு கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நீர்க்க கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடை ஊற்றிடலாம். அவ்வளோதான். தோசை கல் போட்டுக்கோங்க, இல்லை தவாவில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த மாவு நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பாட் கிடைக்கும். ஸோ நம்ம அதை சாப்பிடும்போது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக தான் போடுறது. இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் குக் ஆகிருக்கு பேக்கில். ஸோ நம்ம டர்ன் பண்ணி போட்டு திரும்ப இதை குக் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூடான இப்போ ரொம்ப அழகான கிறிஸ்பியான பார்க்கவே கலர்ஃபுல்லான அடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த அடை ரெசிபிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் திருவாதிரையில் இருக்க சில சந்தேகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம திருவாதிரை நோன்பு எடுக்க போகிறோம். அதாவது திருவாதிரை நோன்பு வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும் பெண்கள், அதோட சிறப்புகள்லாம் என்ன, திருவாதிரை நோன்பு உருவானதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிவு வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இன்னும் அந்த பதிவை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி இல்லைன்னா மேலே இந்த இருக்கு இல்லையா கார்டு, அதுலேயும் கொடுக்குறேன், போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் புரியும். அதாவது திருவாதிரை நோன்பு வந்து நீங்கள் நாளைக்கு தானே பண்ண சொல்லியிருந்தீங்க, 22ஆம் தேதி. ஆனால் 23ஆம் தேதி தானே கேலண்டரில் போட்டிருக்கு. மற்ற எல்லாருமே 23ஆம் தேதி தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் அன்னைக்கு தான் நம்ம திருவாதிரை நோன்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படின்னும் போது நாளைக்கு மிட்நைட்டு 11:45 என்னமோ 11:45 12 கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி முடியுது. அப்படி இருக்கிற பட்சம் திருவாதிரை பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இருக்குது, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. அதனால தான் நம்ம நாளைக்கு வந்து நோன்பு காலையிலேருந்து நம்ம இரவு பொழுது வரைக்கும் சாப்பிடாம 6 மணிக்கு மேலே பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஆருத்ர தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 6 கால பூஜை அன்னைக்கு கட்டாயம் எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும். அதை போய் நம்ம கலந்துக்கிட்டு சுவாமி கிட்ட போயிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வரப்போகிறோம். இதுதான் வந்து திருவாதிரை நோன்பு, இப்படி தான் எடுக்கணும். ஆனால் கேலண்டரில் போட்டிருக்கிறதுனா 23. நானும் பார்த்துட்டு தான் நான் ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக பண்ணலான் இருக்கோம். எங்கள் வீட்லேயும் பழக்கம் இல்லை, மாமியார் வீட்லேயும் பழக்கம் இல்லை. முதல் தடவை பண்ணலான் இருக்கோம், பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பூஜைகளுக்கான வழிமுறைகள்லாம் சரியாக தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சரியாக உங்களுக்கு அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா, யாருன்னா பண்ணினாங்க அப்படின்னா அவங்க கூட போய் முதல் வருஷம் கலந்துக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எடுத்து கையில் செஞ்சுக்கலாம் தாராளமாக. அப்புறம் திருவாதிரை நோன்பு கயிறை வந்து கணவன் கையிலேருந்து கட்டிக்கணுமா இல்லை நம்மளே கட்டிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த நோன்பு கயிறு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கட்டிக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. இது வந்து நம்ம பெண்கள் பூஜைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று அப்படின்றதுனால ஆண்களுக்கும் இந்த பூஜையில் இடம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்களே வந்து கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நோன்பு கயிறை என்ன பண்ணுறது, நோன்பு சரடை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. சில பேர் அதை தாலியாக கூட மாற்றி தாலி பெருக்கி போட்டுப்பாங்க. தாலி கயிறு வந்து கயிறில் போடுற பழக்கம் இருக்கவங்க அப்படி போட்டுப்பாங்க. அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது இதுக்கு. நாள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் என்கிட்ட அம்மி கல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கேள்வி என்கிட்ட அம்மி கல் கிடையாது, குழவி கல் கிடையாது, என்ன பண்ணலான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு சரியான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போது சின்னதாக குழவி கல் வச்சுருப்போம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிற கல் இருக்கும், இல்லை ஏதாவது பூண்டு உடைக்கிற கல் இருக்கும், குட்டி குட்டியாக குழவி கல் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கூட நீங்கள் எடுத்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் தாராளமாக. ஸோ அவ்வளோதாங்க. சந்தேகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருந்திருக்கும். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு என்னால் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமோ நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த பதிவுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் யார் கூடனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 4 நல்ல விஷயங்கள் 4 பேர் தெரிஞ்சுக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நான் பேசுகிறத நான் சொல்கிற சில விஷயங்களை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நோ சார்ஜ்லாம் கிடையாது. நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருக்கீங்க மணி பே பண்ணுமான்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை மட்டும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு காட்டுறது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும், நான் இப்போ இந்த வீடியோஸோட முடிஞ்சிடாமல் அடுத்தடுத்து நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் மாதிரி சிம்பிள், ஒரு கோயில் மணி மாதிரி அழகாக ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.